Hi audience, welcome to Usha the Dark Report. இன்னைக்கு நம்ம ஒரு highly disturbing கேஸ் தான் பார்க்க போறோம். ஜங்கோ ஃபுருடாவோட மர்டர் கேஸ். ஜனவரி 17 1971ல ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது டோக்கியோல. ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே வெல்த்தியான ஃபேமிலியில அப்பா வந்து கர்னிங் ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க. நம்ம ஜங்கோ ஃபுருடா ஒரு மிடில் சைல்டு, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கு, ஒரு தம்பி இருக்கு. இந்த மாதிரி அவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நவம்பர் 25 நைட்டில் என்ன ஆச்சு, 44 நாள் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவளை ஜுங் சா அப்படின்னு தான் கூடுவாங்க. அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்குது ஜப்பானில். அதே மாதிரி அவங்களோட டீப்பஸ், அதாவது ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு வேலைன்னா அவங்க ஐடோல் ஆகணும்னு அப்போ ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வயசில் நிறைய கேர்ள்ஸ் சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்கு டிஃப்ரெண்டாக எல்லாத்துக்குள்ளேயுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தால் கிளாஸில் படிக்கிறதும் சரி, அவங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டாலுமே அவங்கள பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்கிறாங்க. இன்னொரு ரிசர்ச்சில் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அவளை கிட்னாப் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 25 கிட்னாப் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 23 இந்த பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேனும். இந்த பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே அன்னைக்கு இவங்க நிறைய இடத்துல சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட் ஜங்கோ ஃபுருடா லைஃப்ல நடந்திருக்கு. நவம்பர் தான் இவங்க கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அக்டோபர்ல இவங்க ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போறாங்க. முன்னாடி எல்லாம் இந்த ஜப்பான்ல அவங்களோட எஜுகேஷனுக்கு அவங்களே தான் வேலை பார்த்து, அவங்களே தான் பார்ட் டைம்ல போய் அந்த பைசா வச்சு தான் அவங்க எஜுகேஷன் பார்க்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜங்கோ ஃபுருடாவும் அக்டோபர் மந்த் ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபேக்டரியில ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குறாங்க. அதில் வர இன்கம் வச்சு அவங்களோட எஜுகேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 25 1988 எப்பவும் போல ஜங்கோ ஃபுருடா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அங்க சுத்திட்டு இருந்த 2 பேர் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரபிள் அவங்க லைஃப்ல ஏற்படுத்த போறாங்கன்னு. 2 பேர் அதே மாதிரி டெய்லியும் சுத்துற மாதிரி மோட்டார் சைக்கிள் சுத்திருக்காங்க. அவங்க பேர் நியாமோவும் நிமாட்டோவும். இவங்க 2 பேரும் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஜங்கோ ஃபுருடாவை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளான் மைண்ட்ல வருது. நிமாட்டோ அப்படின்னு ஒரு பையன் தெரியாம மோட்டார் சைக்கிளை வச்சு இடிச்ச மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஜங்கோ ஃபுருடாவை விழுறான். விழும்போது இந்த நியாமோ ஹெல்ப் பண்றான். அந்த நியாட்டோ அப்பவே அந்த சீனை விட்டு போயிடுறான். இந்த நியாமோ அப்போ ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த பொண்ணை தூக்கி, யாசுகி அப்படின்னு ஒரு கேங்ல நான் ஒரு மெம்பர், நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உன்னை இங்கேயே நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டியிருக்கா. அதுக்கு ஜங்குவும் பயந்து ஒத்துக்கிறான். அங்க வச்சு இந்த மியானோ நம்ம ஜங்குவும் முதல்ல ரேப் பண்றான். ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவளை அப்படியே ஒரு ஹோட்டல் ரூம் கொண்டு போய் அங்கேயுமே ரேப் பண்றான். மினாட்டோ ரேப் பண்றான். அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒகியோ, அதாவது ஜோ ஒகியோ கிட்ட இந்த விஷயம் போகுது. இந்த விஷயம் போனோன்னா அவளை விட்டுறாதீங்க, டோன்ட் லெட் ஹர் கோ அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அவளை விட்டுறாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது நவம்பர் 26 காலையில் ஒரு 3 மணி இருக்கும். இந்த யாசுகி, ஒகிரோ, மினாட்டோ 3 பேரும் வராங்க. உடனே இந்த மியானோ இந்த மியானோ ஜங்கோ ஃபுருடா ஒரு பார்க் கூட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஒகிரோ, மினாட்டோ அவங்க எல்லாரும் சேர்ந்து, இவங்க 3 பேரும் சேர்ந்து அவளை ரேப் பண்றாங்க. அப்புறம் இது மாத்திரம் போதாது அப்படின்னு சொல்லி அவளை இந்த மினாட்டோ, அதாவது சிஞ்சி மினாட்டோ, 16 வயசான சிஞ்சி மினாட்டோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அவங்க ஹைஸ்கூல் படிக்கும்போது இந்த ரேப் அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க ஸ்கூலே தான் எடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க ஹைஸ்கூல் இந்த சம்மர் ஹாலிடே, அதாவது அக்டோபர் மாசம் அவங்களுக்கு ஒரு சம்மர் ஹாலிடே வரும். அதுல அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. அதனால ஸ்கூல் கிடைக்காது. அதனாலதான் இவங்க சிஞ்சுவோட வீடு எடுத்துட்டாங்க. அந்த சிஞ்சு மினாட்டோட வீட்டு ஒரு மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வீடு தான். இங்கே யாருமே நெய்பர்ஸ் பக்கத்தில் அவ்வளோ பேர் இல்லை. அது ஏதாவது ஆனாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரூம், இந்த மாதிரி ஒரு ரூம் தான் அவங்க செலக்ட் பண்ணி இப்படி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லா இருக்கு இந்த மினாட்டோ சொன்னோன்னே இந்த ஜங்கோ ஃபுருடாவை இந்த மினாட்டோ, அதாவது சிஞ்சி மினாட்டோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் 44 நாட்கள் ஜங்கோ ஃபுருடாவை இவங்க தான், அதாவது இந்த 4 பேர் தான் மெயினாக, இந்த 4 பேர் தான் ரொம்பவே துன்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தான் 18 வயசான ஹிரோஷி மியானோ, 17 வயசான ஜான் ஒகிரோ, 16 வயசான சிஞ்சி மினாட்டோ அண்ட் 17 வயசான யோசிச்சி வெட்டானி. இவங்க கூட இன்னும் 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது கோச்சி அப்படின்னு ஒருத்தரும் நாக்கமூரா அப்படின்னு ஒருத்தரும். அவங்க 2 பேர்த்துக்குமே ஜஸ்ட் 16 வயசு தான் ஆயிருக்கு. இதே மாதிரி நவம்பர் 8ஆம் தேதி ஒரு 19 வயசான பொண்ணை கூப்பிட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட பேட்டர்ன். ஒரு பொண்ணை கைப்பற்றது, அவங்கள ரேப் பண்றது, அது விடுறது, இதுதான் அவங்களோட ரிப்பீட் பேட்டர்னா இருந்துச்சு. ஆனா ஜங்கோ ஃபுருடாவை அவங்க அப்படி பார்க்கல. அதே மாதிரி இந்த சிஞ்சி மினாட்டோட வீட்டுக்கு வந்தோடனே ஜங்கோ ஃபுருடா ஃபேமிலியை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஜங்கோ ஃபுருடா கிட்ட த்ரெட் பண்ணி கால் பண்ணி, இப்படி நான் நல்லா தான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்கோ ஃபுருடாவை வச்சே சொல்ல வச்சிருக்காங்க.
அதை சொன்னோன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மன நிம்மதி. அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ்கிட்டையும் போகலாம், அந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் அதுக்கப்புறம் தொடங்கும். இதுதான் ஜங்கு ஃபெருடாவோட வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு பெரிய தருணம். இதே மாதிரி இந்த சிஞ்சி மினட்டோவோட வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஜங்கு ஃபெருடா வந்து அடைச்சி வைக்கிறோம். நவம்பர் 26, 1988லேருந்து ஜனவரி 4, 1989 அதாவது இந்த 44 நாட்கள் ஜங்கு ஃபெருடாக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். இப்போது நார்மலாக இந்த சிஞ்சி மினட்டோ வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பொதுவாக அவங்க வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே டவுட் வந்துருச்சு, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி. எல்லா வீட்லேயும் வர்ற மாதிரி அவங்க டவுட் வந்துருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க யாராச்சும் கேட்டால் இவன் வந்து மினாட்டோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிரு, அதாவது அப்படி சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஜங்கு ஃபெருடாட்ட சொல்லியிருக்காங்க. ஜங்கு ஃபெருடாவும் அதே மாதிரி ஆக்ட் பண்ண தொடங்குறா. அவங்க வீட்லேயே அதிகமாக அதை கண்டுக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்குமே அவங்க பையனை பார்த்து ஒரு பயம்னு இந்த கோர்ட் இன்வெஸ்டிகேஷனில் அவங்களும் ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த 44 நாட்கள் அவங்களுக்கு நடந்தது வந்து ரொம்ப பெரிய கொடுமை. ஒரு கேர்ள் வந்து அனுபவிக்கவே கூடாத ஒரு கொடுமைகள் தான் ஜங்கு ஃபெருடா வந்து அந்த 44 நாள் அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து சீலிங்கில் வந்து நேக்கட், அதாவது ட்ரெஸ் எல்லாம் தொங்க விட்டு அடிக்கிறது, பஞ்சிங் பேக்ஸாக யூஸ் பண்ணுறது, ப்ரைவேட் பார்ட்டில் வந்து தீ வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்பவே க்ரூவலாக நடந்துக்கிறாங்க. பேம்பூ ஸ்டிக் வச்சு அடிக்கிறது, அயன் ரோடை வச்சு அவங்க ப்ரைவேட் பார்ட்டில் விடுறது, அந்த மாதிரி ரொம்பவே க்ரூவலாக தான் நடந்துக்கிறாங்க. இன்னுமே ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜங்கு ஃபெருடா இருந்த இந்த 44 நாட்களில் அவங்க வீட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட, அதாவது இந்த சிஞ்சி மினாட்டோவோட வீட்டில் 100க்கும் மேற்பட்ட பசங்களை இன்வைட் பண்ணுறாங்க. இந்த பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே ஜங்கு ஃபெருடா தான். ஜங்கு ஃபெருடாவை டான்ஸ் ஆட வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க. இந்த 100 பேரில் ஒரு பேர் ஜங்கு ஃபெருடாவை காப்பாற்றலாம் நினச்சிருந்தா கூட ஜங்கு ஃபெருடா இந்நேரம் உயிரோடு வந்திருப்பாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் மேல்படியாக போய் குளிர் நேரத்தில் வந்து விண்டோக்கு வெளியே நிற்க வைக்கிறது, ரொம்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொடுமைகள் தான் இந்த 44 நாட்கள் வந்து ஜங்கு ஃபெருடா அனுபவிச்சு. அதே மாதிரி உயிரோடு உள்ள கரப்பாம்பூச்சி அவங்களோட யூரினை சாப்பிட சொல்கிற மாதிரி நவம்பர் 25 தான் ஜங்கு ஃபெருடா இப்படி பிடிக்கிறாங்க. டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் வந்து ஜங்கு ஃபெருடா ஒரு தடவை எஸ்கேப் ஆக நினைக்கிறான். அவளுக்கு வந்து இந்த டிசம்பர் 10க்குள்ளே, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளெல்லாம் கால் வந்து நடக்கவே முடியல. கையாலேயே இறங்கி போலீஸ்க்கு கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கா. கால் பண்ணும்போது இந்த நியாமோ வந்து தடுத்து போலீஸ்கிட்ட பேசியிருக்கா, இல்லை சாரி ராங் நம்பர். போலீஸ் திருப்பியும் கூப்பிட்டுருக்காங்க. அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மியானோ வந்து இல்லை தெரியாமல் தான் உண்மையாகவே கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். போலீஸ்க்கும் எந்த ஒரு டவுட்டும் வரல. அதுக்கப்புறம் தான் ஜங்கு ஃபெருடா வந்து இவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ண தொடங்குறாங்க. ஒரு நேரத்தில் ஜங்கு ஃபெருடாவுக்கு வந்து யூரின் வரல, ரொம்பவே பிளட் ஒழுகிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது, இந்த பாய்ஸ்க்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் போகுது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜனவரி 4 இந்த நிமாட்டோ வந்து கேம் இருக்கு, இதை வந்து என் கூட நீ விளாண்டு நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னை நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். நமக்கு தெரியும் ஜங்கு ஃபெருடா வந்து ரொம்பவே ஒரு டேலண்டட் கேர்ள், நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது ஜங்கு ஃபெருடா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நியாமோ சொன்ன வாக்கை காப்பாற்றாம ஜங்கு ஃபெருடா ஜெயிச்சிட்டான்னு அவளை போட்டு அடிக்கிறது ரொம்பவே ப்ரூட்டலா. அதாவது ஜனவரி 4 தான் நம்ம ஜங்கு ஃபெருடா இறக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இறக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டினியூஸாக ரேப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அடிக்கிறது, மூஞ்சில் குத்துறது, அந்த மாதிரி ரொம்பவே நம்ம ஜங்கு ஃபெருடா இறக்குற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா ஜனவரி 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஜங்கு ஃபெருடா இந்த உலகத்தை விட்டே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இவளை வந்து கொண்டுட்டமே அப்படின்னு ஒரு கில்ட்டி இல்லை, இந்த பாடியை வந்து நம்ம எங்கே மறைச்சு வைக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசி அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இப்போ இந்த ஜங்கு ஃபெருடாவோட பாடியை ஒரு பிளாங்கெட்ல பொதிஞ்சு ஒரு பேக்ல வச்சு பூட்டி, அது கூடவே இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவளை ஜங்கு ஃபெருடாவை வந்து கேப்சர் பண்ணும்போது அவங்க இந்த 44 நாட்கள்ல அவங்க கிட்ட சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த டோம்போ அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட், அதாவது சீரீஸோட லாஸ்ட் எபிசோடு வந்து அவங்க ஃபேமிலி கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. உடனே இந்த மியாட்டோ என்ன பண்ணா தெரியுமா, அந்த ஃபோனில் அந்த டோம்போட லாஸ்ட் எபிசோடை போட்டு அந்த பாடிக்குள்ளே அவளோட பாடி பக்கத்துலேயே வச்சிருக்கா. பக்கத்துலேயே வச்சு அந்த பேக்கில் பூட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம் ஃபுல்லாக சிமெண்ட் கொட்டி அந்த பேக் அதுக்குள்ளே வச்சு பிளேஸ் பண்ணி அதை மூடிடுறாங்க. இது ஆக்சுவலி காரில் வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு கொண்டு போகிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி பாடியை புதைச்சா, அதாவது பாடியை வச்சா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டும் வராது. அங்கே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கனால அந்த ஒன்னோட 2 இது இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு 2-3 மாசமாக அவங்களுக்கு டவுட்டே வரல. அதாவது 2-3 மாசமா ஜங்கு ஃபெருடாவை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படியெல்லாம் நடக்கணும்னு அவங்க 4 பேருமே ரொம்பவே கூலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 மாசத்துக்கு அப்புறம் இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இவங்க ஒரு பொண்ணு அப்படியே கூப்பிட்டு
கூப்பிட்டு வந்து இப்படி ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அதாவது ஜங்கோ ஃபுருடா இந்த சிஞ்சி மனுட்டோட வீட்டில் இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து இப்படி ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுத்து ஒகிரோவையும் மியோனோவையும் கைது பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணோன்னே இவங்க 2 பேருக்குமே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்து இந்த மியோனோ கிட்ட வந்து போலீஸ் கேட்கும்போது அவங்க அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும்போது மியோனோக்கு ஒரு சந்தேகம், ஒகிரோ வந்து சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஜங்கோ ஃபுருடாவோட கேஸ் நடக்கிறதுக்கு ஒரு 9 நாள் முன்னாடி ஒரு அம்மாவே ஒரு 7 வயசு பிள்ளையும் யாரோ ஒருத்தர் கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த போலீஸ் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மியானோ வந்து என்ன நினைச்சிட்டான்னா இந்த ஜங்கோ ஃபுருடாவோட கேஸ் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வாயை விட்டுட்டான். அதாவது பாடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கு விட்டுட்டான். உடனே இந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இப்படி ஜங்கோ ஃபுருடா வந்து இவங்க வந்து இப்படி பண்ணி இப்படி புதைச்சி வச்சிருக்காங்க, இப்படி அவங்க மரணப்பட்டுட்டாங்க. அப்படி மார்ச் 29, 1989 வந்து ஜங்கோ ஃபுருடாவோட பாடியை செக்ஷன் சைட்ல இருந்து எடுக்கிறாங்க. அவங்க பாடியெல்லாம் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. ஜங்கோ ஃபுருடாவோட கேஸ் தெரிஞ்சு ஏப்ரல் 1 வந்து இந்த ஒகிரோவை ரீஅரெஸ்டும் பண்றாங்க. கொடுமைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணை இப்படி கொண்டிருக்காங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தெரிய வேண்டாமா? ஜூலை 31, 1981 வந்து டோக்கியோல வந்து ஃபர்ஸ்ட் கோர்ட்ல கேஸ் வருது. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 17 வருஷம் இந்த மியானோக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. 17 வருஷம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு மியானோ சொன்னோன்னா நீ 17 இல்ல 20 வருஷம் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 3 பேர் ஜோ ஒகிரோ, மினாட்டோ, அதுக்கப்புறம் யோசிச்சி, அவங்க 3 பேர்த்துக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை. அவங்க வந்து ஆக்சுவலி மைனர், ஸோ 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வேற ஒரு பேர்ல நமக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜங்கோ ஃபுருடாக்கு செஞ்ச பாவங்கள் எல்லாம் இந்த 10 வருஷம் 17 வருஷத்துல எல்லாம் போகவே போகாது. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கணும்னு நான் என் ஒப்பீனியன்ல சொல்லுவேன். மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.